ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அடியேன் ஜோதிட ரத்னா ராம், சென்னையிலிருந்து. சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 20/12/2023 அன்றைக்கி தொடங்கி 20/2/2026 இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராரு. ஆக்சுவலாக சனிப்பெயர்ச்சி இந்த காலகட்டம் தான். இப்போது சனி பகவான் கர்மக்காரகன், நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார். எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சனி பகவானை உணரணும், சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம், பிராப்தம், சஞ்சிதம், ஆகாமியம், இந்த 3 கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம், காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம். சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். யாரெல்லாம் கெடுபலன்கள், அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்றைக்குமே விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுபலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம், முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறது. அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி கவனிச்சிக்கிறோமோ, நமக்கு கீழே இருக்காங்க, அதாவது பாமர மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கள்ட்டலாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து. அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான். எல்லாருக்குமே ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கெடுபலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் நம்ம இந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்ப சனி என்றைக்குமே கொட்டி கொடுப்பார், அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம. அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கண்டசனி தன்னுடைய 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடம், ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 4ஆம் இடம், 9, 1, 4 இந்த 3 இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். கண்டசனி அப்படின்னாலே பொதுவாக பயப்படணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. சனி பகவானை உணர்ந்து பயணிக்கும் பொழுது சனி பகவான் நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனி, கண்ட சனி, எந்த சனிக்குமே யாருமே பயப்பட வேண்டாம். சனி சூரியனுக்கு பகை, ராசி அதிபதி சூரியனுக்கு பகை. அப்போது நம்ம ஒரு காரியம் செய்யும்பொழுது அதில் எந்த அளவுக்கு தெளிவாக, எந்த அளவுக்கு ஒரு சுய சிந்தனை அப்படிங்கிறது, ஏன்னா சுய சிந்தனை தூண்டக்கூடிய அமைப்பில் சனி ராசியையே பார்க்கிறார். சுய சிந்தனை, எதிர்ப்பு சக்தி, ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணி இப்போது இவர் இப்படி தான் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய நிலையில் சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில். அப்போது யார் எப்படி அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். நட்பு யார் நமக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் ஹெல்ப் பண்ணலை, எந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு அனுகூலமாக இருக்காங்க, யார் ஆக்சுவலாக உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கண்டசனி அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய அளவு பயப்பட வேண்டாம். அலைச்சல்கள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக அதே விஷயத்துக்கு 4 தடவை நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே ஒழிய முயற்சிகள் மேம்படுத்துவார். சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கிறது, அலையிறது. இப்போ கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது நடந்து போனீங்கன்னா ரொம்பவே அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கோயில்களுக்கு இப்போ எஸ்பெஷலி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பித்ருஸ்தானம், முன்னோர்களுக்கு 5ஆம் இடம், ஆன்மீக கிரகம். 9ஆம் இடம் நெடுந்தூர பயணம், ஷார்ட் ட்ராவல், லாங் ட்ராவல். இந்த ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் ஒரு காரியத்தை முடிக்கிறது, அது மூலம் அனுகூலம் கிடைக்கிறது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக நடக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை முடிக்கணும், அது அப்புறமா பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து பண்ணும்போது டெஃபினட்டாக அதற்கான
நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. வீடு மனை வாகனங்கள், தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தாயார் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தாயார் மட்டும் இல்லை, பெண்கள் பொதுவாகவே வந்து மாமியார், அத்தை, சித்தி, பெரியம்மா இது மாதிரி இருக்கிறவங்களுடைய உடல்நிலைகளில் நீங்கள் எப்போதுமே சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய இயற்கையான கோபங்கள், முன்கோபங்கள், உங்களுடைய நிர்வாகத்திறன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டு. இந்த காலகட்டம் வந்து டெஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அக்செப்டன்ஸ் மோடில் நமக்கு வந்து கண்டசனி போயிட்டுருக்கு, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாக வந்து கலத்திரத்தின் மூலம் வரக்கூடிய ஆதாயங்கள், வரக்கூடிய வருமானங்களில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. மந்தத்தன்மை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். ஆனால் அதில் வந்து சில தாமதங்கள் வரலாம். சில தடைகள் வந்து அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது. அப்போது உங்களுடைய வருமானத்தில் ஒரு சில தடைகள், தாமதங்கள் வந்து அதுக்கப்புறமா சனி பகவான் தான் ஜீவன காரகன், சனி பகவான் தான் கர்ம காரகன், சனி பகவான் தான் ஆயுள் காரகன். அப்போது இதெல்லாம் வந்து சனி கேது தொடர்புலாம் வரும்பொழுது தடை தாமதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமே நீங்கள் கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் கொண்டு போகும்பொழுது சனி பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கார். ஆன்மீக பயணங்கள், வெகு தூர பயணம், நெடுந்தூர பயணங்கள், இதெல்லாம் புகழ் அந்தஸ்து, சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், சில இடர்பாடுகளுக்கு அப்புறமா புகழ் அந்தஸ்துலாம் வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கண்டசனி அப்படின்னா பொதுவாக வந்து இந்த இஎன்டி ப்ராப்ளம், கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் இம்மிடியேட்டாக அட்ரஸ் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதாவது 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 7னா கலத்திரம் சார்ந்த நட்பு. அதாவது ஒரு பொதுஜன பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக யோசிங்க, நிதானமாக ட்ராவல் பண்ணுங்கள், நிதானமாக முடிவெடுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், புத்திர சந்தானமாக இருக்கட்டும், இல்லை வேலையில் ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும், கணவர் மூலம் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள், வீடு மனை வாகன முயற்சிகள், இதிலெல்லாம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு யோசித்து முடிவெடுங்க, நிதானமாக முடிவெடுங்க. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும், பயப்பட வேண்டாம். சனி பகவானை உணர்ந்து, சனி பகவானை நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். டெய்லி காலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்திற்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பசுமாட்டுக்கு கோதுமை தானம் அப்படிங்கிறது அவசியம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே தினசரி ஒரு ஜீவராசிக்காவது உணவு கொடுக்கும்போது சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். சனி பகவானுக்கு பிடித்தமான விஷயத்தில் இது மட்டும் இல்லை, ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்தல், அப்புறம் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, நமக்கு குப்பாளுறவங்க, சாக்கடை தொழிலாளர்கள், இவங்களெல்லாம் நம்ம பார்த்து ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா டீ சாப்பிட கொடுத்தா கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணணும்னா, அப்புறம் வந்து செருப்பு வாங்கி கொடுக்குறது, ஏழை எளியவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது, குடை வாங்கி கொடுக்குறது, இந்த லெப்ரசி பேஷண்ட்டு, இது மாதிரிலாம் பார்த்து தான தர்மங்கள் செய்யும்போது கண்டசனி, அஷ்டமசனி இதெல்லாம் வந்து பெரிய அளவு பாதிப்புகளை தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பேஷண்ட்ஸ்னால் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, நோயாளிகளை பராமரித்தல், நோயாளிகளை கவனித்தல், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல், உடல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுத்தல், ஆர்ஃபனேஜ், ஓல்டேஜ், வயதானவர்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வயதானவர்களை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியானது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா சனி வந்து எல்லாருக்குமே 10ஆம் பொதுவாக கெடுபலன்களை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அப்படி கிடையாது. சனி வந்து சூரியனோட புள்ள. சனி பகவான் சூரியன் தந்தை, சனி புள்ள, சனியோட புள்ள மாந்தி. அப்போது நம்ம செய்யக்கூடிய வினைகளை பொறுத்து நம்மளுடைய கர்மாக்களை சரிவர செவ்வனே ஜட்ஜ்மெண்ட் பிளானட்னு சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஸ்தானத்தில் தான் இருந்து சனி பகவான்
பலன்களை கொடுக்க போகிறார். 7ஆம் இடம் வந்து தனக்கு எதிரான பாவம், ஜாதகருக்கு இல்லை ராசி சிம்ம ராசிக்கு எதிரான பாவம். அப்போ 7ஆம் இடம் வந்து எதிர் புறம் அப்படிங்கிறனால எதிர்ஸ்தானத்தில் இருந்து ஒரு பலன்களை கொடுப்பார்னா நமக்கு இன்னார் இப்படி தான், இன்னார் கலத்திரத்துடைய மனநிலையை புரிந்து கொண்டு வாழக்கூடிய காலகட்டம். இவங்க இப்படி தான் அப்படின்னு நினச்சி உங்கள் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்களுடைய மனம் நோகாமல் மனசை அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். கலத்திரம் மட்டும் இல்லை, நட்பாக இருக்கட்டும், ஒரு 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 ரிலேஷன்ஸு எல்லார்ட்டையுமே அனுகூலமாக இருந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மைண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு உங்களுடைய பழைய டாமினேஷன், பழைய ஒரு ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த காலகட்டங்களில் கவனமாக பயணித்து நல்லதொரு பலன்களை சனி பகவானிடம் வந்து நம்ம தான் பெறணும். ஏன்னா சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கெல்லாம் வந்து அஷ்டம சனி கண்ட சனிங்கும் போது நம்மளுடைய வினைகளை பொறுத்து நமக்கு ஒரு பலன்களை கொடுக்குறார் அப்படின்னா கவனமாக இருந்து கவனமாக செயல்பட்டு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு தான தர்மங்களை செய்து ஒரு ஜீவராசிக்காவது உணவு கொடுத்து தினசரி உணவுகள் கொடுத்து இதெல்லாம் செய்யும்பொழுது நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக சனி பகவான் தருவார். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுகால வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக அவசியம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சனி ஹோரை நீங்கள் வந்து சூரிய அஷ்டோத்திரம், சூரிய காயத்ரி இதெல்லாம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கண்ட சனியாக இருந்தாலும் நல்லதொரு பலன்களை நம்மளுடைய வினைகளை பொறுத்து நல்ல பலன்களை கொடுக்க தயாராக இருக்கிறார். இந்த வழிமுறைகள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடு வாங்கிறதுக்கான யோகத்தை தருவார். ஒரு விரயத்துக்கு அப்புறமா வீடு வாங்கிறதுக்கான ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரக்கூடிய நிலை. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கண்ட சனியாக இருந்தாலும் கலத்திரத்தின் மூலம் ஆதாயம், கலத்திரத்தின் மூலம் ஒரு வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு, கலத்திரத்தின் வருமானம் மூலம் ஒரு கொலேட்ரலாக 2 பேருமா சேர்ந்து வாங்கிறதுக்கான அமைப்பெலாம் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் எப்போதுமே கெடுப்பலங்களையே தந்துட்டு இருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சனி பகவான் வந்து எப்பப்போ யாருக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அதையும் செய்வார். எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு கோச்சாரப்படி அந்த சமயத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், பூமி காரகன். பிளாட் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ அதற்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுடைய பாக்கியஸ்தானம் அலைச்சலை கொடுப்பாரே ஒழிய அலைச்சலை கொடுப்பார். தேவையில்லாத செலவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிகள் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய அளவில் நீங்கள் மனசில் எடுத்துக்காமல் யூ கீப் கோயிங் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மந்தத்தன்மை வராமல் பார்த்துக்கணும். ஒரு காரியத்தை எடுக்கும்போது அதை வந்து சட்டுன்னு முடிக்கிறதுக்கு அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகிறதுக்கு நம்ம யோசித்து அடுத்து என்னன்னு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய செயல்திறன் சிந்தனை இதெல்லாம் மிகுதிப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கரெக்டாக கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம். சனி பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு லேசினஸ் வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வருமானத்தில் சில தடைகள் வரலாம். வருமானத்தில் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கஸ்டமரை நீங்கள் ஒரு 4 ட்ரிப் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே ஒழிய பெரிய அளவு பாதிப்புலாம் இல்லை. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் சிம்மராசி நேயர்கள். உங்களுடைய இயற்கையான குணங்களை, இயற்கையான மனோபாவங்களை, இயற்கையான அப்ரோச் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சனிப்பெயர்ச்சியை கடந்தோம்னா சனி பகவான் கண்ட சனியாக இருந்தாலும் நல்ல ஒரு பலன்களை தரத்துக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. சில பரிகாரங்கள், சில பிரார்த்தனைகள், சில முன்னோர் வழிபாடுகள்லாம் நீங்கள் விட்டு போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். காசி ராமேஸ்வர பிரயாணங்கள்லாம், ஏன்னா நெடுந்தூர பயணம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அப்போது நீங்கள் இந்த ஆன்மீக பயணம் நெடுந்தூர பயணத்தெல்லாம் கண்டிப்பாக பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். செஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி பயணிக்கலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.